வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். மோர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 டம்ளரு தயிர், தேவையான அளவு உப்பு, கடுகு, பெருங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், தேவையான அளவு இஞ்சி. இவ்வளோ தான். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இஞ்சி போடுறேன். அடுத்தது மிளகாய், கொத்தமல்லி இலை போடுறேன், வேப்பிலை போடுறேன். மிக்சியில் அடிச்சுக்கணும். கடுகும் பெருங்காயம் போடுறேன். பாருங்க, கடுகு பெருங்காயம் எல்லாம் பொரிச்சிருச்சு. நான் இப்போ வந்து அரைச்சிட போடுறேன். நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். ஏழெல்லாம் போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டு ஸ்டோரேஜ் கூட பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். 2 கப் தயிர் சொன்னோம் இல்லையா, அதை போடுறேன். நான் இதை வந்து மிக்சியில் அடிக்கலை, பிளெண்டரில் அடிக்கிறேன். பாருங்கள், தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தயிர் அடித்தாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். அரை டீஸ்பூனில் போடணும்னா 1/4 டீஸ்பூன், அவ்வளோதான் போட்டிங்கன்னா போதும். சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நான் உங்களுக்கு கிளாஸில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மோர் ரெடி ஆயாச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு வரும். கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.